நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மியான ரேட்டுக்கு ஷூ வாங்கி போட்டு வாக்கிங் போகிறது. நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக போகணும்னா நல்ல தரமான குவாலிட்டியான ஷூவை யூஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கால் பெயின் வராது. செகண்ட் மிஸ்டேக் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்தோடனே வாக்கிங் போகுது. அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி ரெகுலராக வரா. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து நீங்கள் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் செய்கிறாங்க எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக நடக்கிறது. நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக வாக்கிங் போக முடியும். ஃபோர்த் மிஸ்டேக் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தார் ரோட்டில் வாக்கிங் போகிறது. இந்த மாதிரி தார் ரோட்டில் வாக்கிங் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் தார் ரோட்டில் போகும்போது நடுப்பகுதி மேடாகவும் கீழ்ப்பகுதி தாழ்வான பகுதியாக இருக்கும். இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு பாதம் பெயின் வர வாய்ப்பு. நெக்ஸ்ட் மிஸ்டேக் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைவேஸில் வாக்கிங் போகிறது. அப்படி போகும்போது வெஹிக்கிள் போகிற பாதையிலே போகிற அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு ஆப்போசிட் போகிறப்ப விபத்தை ஒரு 90% தவிர்க்கலாம். வாக்கிங் போது நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஸ்ட்ரீட் டாக். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுகிட்ட பழகணும். இல்லைன்னா அந்த பாதையை நம்ம மாற்றிக்கணும். லாஸ்ட்டு ஒன், இந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி உங்கள் வாக்கிங்கை முடிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உடம்பு நல்லா கூல் டவுன். ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ.